அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஐபிகே. ஆல்ரெடி இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே நாம் ஒரு விஷயத்தை பேசியிருப்போம். என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு ஒரு ஆண் மற்றொரு ஆணை நேசிப்பதால், காம இச்சை கொள்வதால் ஏற்படக்கூடிய மரணங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை நான் பேசினேன் அப்படின்னா, இப்போ வானவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வலைத்தள பக்கங்கள் உருவாக்கப்படுகிறது. ஸோ அங்கே கே கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் போடக்கூடிய வீடியோக்கள் அனைவரையும் சென்றடையுது. அந்த அடிப்படையில் ஒரு ஆணின் சிந்தனையில் பிறழ்ச்சி ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். அதனால் ஒரு ஆண் மற்றொரு ஆணை காதலித்தால் இது தவறு இல்லை அப்படின்ற சிந்தனைக்கு உள்ளாவான். ஒரு ஆண் இன்னொரு ஆணை நேசிப்பது தவறில்லை, இது இயற்கை. இங்கு இருக்கக்கூடிய 60% மேற்பட்ட உயிரினங்கள் ஓரினச் சேர்க்கையாளர்கள்தான் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மக்களிடத்தில் ஒரு புதிய விஷயம் நம்ப வைக்கப்படுகிறது. இதை எதிர்த்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்மளும் இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆல்ரெடி 10 டேஸுக்கு முன்னாடி ஒரு பச்சை படுகொலை, ஒரு ஆண் இன்னொரு ஆணை நேசித்ததால் ஏற்பட்ட பச்சை படுகொலையை நம்ம பார்த்தோம். தமிழ்நாடே அதிர்ச்சு. இப்படியுமாடா இருப்பாங்க? ஐடி ஊழியர்களான 2 பேர் காதலித்ததின் விளைவாக ஒருத்தன் மற்றொருவனை கடித்து வைத்து துன்புறுத்தி அவனை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பெரியதாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியுமாடா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களிடத்தில் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். 7 வயது சிறுவன் பச்சை படுகொலை செய்யப்பட்டுள்ளான். இது எங்கே நடந்த சம்பவம் அப்படின்னா, தூத்துக்குடியில் விளாத்திக்குளமில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு இருந்த ஒரே மகன் 7 வயது சிறுவன். அவன் பெயர் குறிப்பிட விரும்பவில்லை. அந்த பையன் வீட்டில் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கிறான். ரொம்ப நாள் பழக்கமான பக்கத்து வீட்டுக்கார பையனான 19 வயது அற்புத ரகசியம் அப்படின்ற பையன் அந்த பையனை போய் பார்க்குறான். ஆல்ரெடி இவங்களுக்குள்ள பழக்கம் இருக்குது. அந்த பையன் அண்ணன் சொல்லிட்டு இவனோட சேர்ந்து சுற்றி இருக்கிறான், இவனோட சேர்ந்து விளாண்டுருக்கிறான். அந்த அடிப்படையில் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த 7 வயது சிறுவனின் வீட்டிற்கு அற்புத ரகசியம் சென்று இருக்கிறான். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயந்தான். சரி, இந்த பையன் மேலே நம்ம தவறான சிந்தனையை வளர்க்குறோமே அப்படின்ற ஒரு பயம் இல்லாமல் அந்த பையனை வன்புணர்வு செஞ்சு பச்சை படுகொலை செய்திருக்கிறான். அந்த பையன் கத்தி கூச்சலிட்டதன் விளைவாக பயந்து போய் கத்தியை எடுத்து அந்த பையனை குத்தி கொன்று இன்னைக்கு அந்த அப்பாவி சிறுவனை 19 வயது அற்புத ரகசியம் என்ற ஒரு இளைஞன் கொலை செய்து விட்டார். இதை அறிந்து அந்த பெற்றோர்கள் கதறி துடிக்கின்றனர். ஏண்டா 19 வயசில் எரும மாடு மாதிரி இருக்கிறியே, உனக்கு என் பச்சை மண்ணை இப்படி பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொண்டேடா அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் கதறி துடிப்பதை பார்க்கவே முடியவில்லை. அந்த அளவுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. இது போன்ற சம்பவங்கள் இனியும் நடக்கும். இந்த ஆண்டு வானவில் படுகொலைகள், ஆண்முகத்தால் ஏற்படக்கூடிய படுகொலைகள் அதிகமாக நடக்கும் என்பதற்கு இதுவே ஒரு மிகச்சிறந்த சான்று. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. இது போன்ற மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.